ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பாளி தோட்டத்துக்கு வந்து உரம் போட போகிறாங்க. இது வந்து களை போகிறாங்க. இந்த மாதிரி பக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 4 பேர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நேற்று நான் பப்பாளி தோட்டம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து கொத்தி ஏற போட்ட பப்பாளி தோட்டம். கொத்தி ஏற போட்டதுன்னா இந்த களைச்செடிகள்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீக்கிடணும். அதுதான் கொத்தி ஏற போட்டுறதுன்றது. இந்த களைச்செடிகள் நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த பப்பாளி செடி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இப்போ காட்டினேன் பாருங்கள், அந்த உரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த களைச்செடிகள்லாம் கொத்துவாங்க. கொத்தி அது வந்து நீட் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த களைச்செடிகளே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஏற போடுவாங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே. நேற்று காட்டினேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், எத்தனை களை இருக்குது பாருங்கள். அவர் பாருங்கள் போடுறாரு பாருங்கள். ஒரு செடிக்கிட்டேயும் போயிட்டு ஒரு 2 கைப்பிடி போடுவா. அப்படி போட்டுட்டு நல்லா இந்த செடிங்களே இல்லாத அளவுக்கு கொத்தி ஏற போட்டுறணும். கொத்தி ஏற போட்டுறதுன்னா நல்லா க்ளீன் பண்ணி அந்த உரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா மண்ணெல்லாம் வர மாதிரி நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழித்து தண்ணி கட்டணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது காய் வந்து நல்லா பிடிக்குங்க. நம்மளுக்கு வந்து நல்ல பழமாகவும் கிடைக்கும். அவ்வளோதாங்க.